விக்னேஸ்வரா போற்றி ஓம் நவக்கர நரலை போற்றி. கும்பராசி நேர்களுக்கு வணக்கம். கும்பராசி காலபுருஷ சக்கரத்தின் 11ஆம் இடம் லாபஸ்தானம். சனி பகவானுடைய மூலத்திரிகோண ஆட்சி வீடு. உங்கள் ராசிநாதன் சனி பகவான் 15/11/2024 ஐப்பசி 29 வெள்ளிக்கிழமை 5 மணி அளவில் உங்கள் ராசியில் நேர்கதியில் பயணிக்கிறார். இவ்வளோ நாளாக வக்கரத்தில் இருந்தார். ஜென்மத்திலே இருந்தாலுமே வக்கரகதியில் பின்னோக்கி போயிட்டு இருந்தார். இன்று முதல் 15/11/2024 நேர்கதியில் பயணிக்கிறார். நேர்கதியில் பதிஞ்சு ராசியை கடந்து அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு பாதசனியாக போக போகிறாரு. மார்ச் 29, 2025 ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு போக போகிறாரு. இந்த காலகட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மற்ற கிரகங்கள் கொடுக்க வேண்டிய பலன்கள் ஒரு பக்கம் இருந்தாலுமே சனி பகவான் உங்கள் ராசிநாதன் கொடுக்குற பலன்களே நிறைவாக இருக்கும். இவருடைய ஆய்வுக்கு உட்பட்டு தான் மற்ற கிரகங்களுடைய பலன்கள் வரும். ஏன்னா ராசியிலே இருக்கிறார் அல்லவா, அதனால் மற்ற கிரகங்கள் சனி பகவானை தவிர்த்து மற்ற 8 கிரகங்கள் கொடுக்குற பலன்கள் எல்லாமே சனி பகவானுடைய நிபந்தனைக்கு உட்பட்டு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஜனன ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நல்ல விதமாக பார்க்கப்படுகிறது. ஜனன ஜாதகத்தில் ராசிக்கு 2, 4, 7, 8, 12 சனி பகவான் இருக்கக்கூடாது. 2ஆம் இடங்கிறது தன குடும்ப வாக்குஸ்தானம். 4ஆம் இடம் சுகஸ்தானம். 7ஆம் இடம் கலஸ்தரஸ்தானம். 8ஆம் இடம் ஆங்கிலேயஸ்தானம். 12ஆம் இடம் விரயஸ்தானம். ஸோ இந்த இடத்துல சனி பகவான் ராசிக்கு இருக்கக்கூடாது. சரியா? ராசிக்கு 2, 4, 7, 8, 12 இருந்தார்னா இந்த 7 சனி காலகட்டத்தில் அழுத்தத்தை கொடுக்க தான் செய்வார். அதுபோக சனி பகவான் கெட்டு போயிருக்கக்கூடாது. ஜனன ஜாதகத்தில் உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் அதெல்லாம் செக் பண்ணி வச்சுக்கணும். சனி பகவான் எப்படி இருக்கிறாரு? செவ்வாய் சேர்ந்துருக்கிறாரா? ராகு கூட சேர்ந்துருக்கிறாரா? சூரியன் கூட சேர்ந்துருக்கிறாரா? அமாவாசை சந்திரன் கூட சேர்ந்துருக்கிறாரா பார்க்கணும். அமாவாசை சந்திரனா எப்படி சார் பார்க்குறது அப்படின்னா, சூரியனுக்கு முன்பின்னில் இருப்பார். நிறையா சூரியனுக்கு ஒரு 11ஆம் இடத்துலேருந்து சந்திரன் இருப்பார். அப்போ அமாவாசை சந்திரன் அர்த்தம். சூரியனுக்கு 11, 12 சூரியன் கூட சேர்ந்தாருன்னா அமாவாசை சந்திரன். சூரியன் தாண்டி 2 கட்டம் வந்தாலும் இருள் சந்திரனாக தான் இருப்பார். ஸோ அது கரெக்டாக சொல்லணும்னா இருந்தோம்னா தேய்பிரை அஷ்டமியிலிருந்து வளர்பிறை பஞ்சமி வரைக்கும் அவர் ஒளி இல்லாமல் தான் இருப்பார். அதுக்கு மேலே தான் அவருக்கு ஒளி வரும். சரியா நேர்களே? அதை மைண்டில் நல்லா வச்சுக்கோங்க. அந்த அமைப்பில் பிறந்தவங்களுக்கு சனி பகவான் அந்த அமைப்பை கொடுக்க மாட்டார். ஏன்னா அமாவாசை சந்திரன் தொடர்பில் இருந்தாலும் அவர் இருள் சந்திரன் கூட சேர்ந்து தான் இருப்பார். ஸோ சனி பகவான் வலு இறந்துருப்பார். இப்படிப்பட்ட அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த 7 சனி காலம் வெகுவாக பாதிக்கும். ரைட்டு, இதெல்லாம் ஜனன ஜாதகத்துள்ள அமைப்பு. இப்போ நீங்கள் நினைப்பீங்க எல்லாம் ரைட்டு தான் எங்களுக்கு தெரியும், 7 சனியில் தான் கஷ்டப்பட்டு இருக்கோமே, இப்போ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சொல்ல விஷயம் என்னென்னா, இனிமேல் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நீங்கள். சரியா? இவ்வளோ நாளாக கொஞ்சம் ரிலாக்ஸில் இருந்தீங்க. கொஞ்சம் சில நல்ல பலன்கள்லாம் நடந்துச்சு. நானே வீடியோ தொடர்ந்து போட்டேன். இப்போ ஒரு இண்டிகேஷன் கொடுக்குறேன், கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா கவனமாக இருக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. ஜனன ராசியில் அவர் நேர்கதியில் பயணிக்கிறாரு. இருந்த போதிலும் சுப வர்க்கம் எடுத்திருக்கிறாரு. சதையும் 4ஆம் பாதை எடுத்துருக்கிறது ஓரளவுக்கு பரவாயில்ல. சரியா நேர்களே? ஓரளவு கொஞ்சம் அடி கொடுத்தாலும் பிடி கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு இருக்கும். 27/12/2024 வரைக்கும் கொஞ்சம் கிராஜுவலாக இருக்கும். பலன்கள் ஓரளவு மத்தியம பலனை கொடுப்பாரு. டிசம்பர் 27க்கு பின்னாடி கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். டிசம்பர் 27லேருந்து அடுத்த வரைந்த நாட்கள் கொஞ்சம் கடினமாக இருக்கும். அதுக்கடுத்து ராகு கூட போய் சேருவார் அவர். ஏன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல ராகு கூட போய் கிரகணம் ஆவார். இவருடைய மூவ்மெண்ட் முன்னாடி போக போக ராகு கூட போய் சேர்ந்துருவார். ராகு இப்போ உத்தரட்டாதி 2ஆம் பாதத்தில் இருக்கிறார். அவர் அப்படியே கீழே இறங்கி வருவார். இவர் அப்படியே மேலே போவார். 2 பேரும் சந்திக்கும் போது கிரகணம் ஆயிரும். ராகுபடியில் சனி பகவான் போயிட்டாருன்னா ரொம்ப கஷ்டம். உங்கள் ராசிநாதனும் ராசிக்கு 12 கூடியவனும் ராகுபடியில் சேர்ந்ததுனால நீங்கள் ஒரு விரயத்துக்கு உட்படுவீங்க, ஒரு செலவுக்கு உட்படுவீங்க. அலைச்சல், டென்ஷன், படபடப்பு, மனச்சோர்வு, உடம்புல சக்தி இல்லாமல் போகிறது, இப்படி ஏகப்பட்ட அசுப பலன்கள் நடக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா நேர்களே? தேக ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். ஆரோக்கியத்து மேலே கவனம் செலுத்துங்க. ஏன்னா சனி பகவான் கும்பராசியில் முன்னோக்கி போகிறதுனால சின்ன சின்ன விபத்துகள் வரும். அதனால் வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் கவனமாக இருங்க. மேல் அதிகாரிகள்கிட்டையும் கொஞ்சம் கவனமாக இருங்க. கருத்து வேறுபாடுகள் நிறைய ஏற்படலாம். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்திருந்தாலும் சரி, அவிட்டமாக இருந்தாலும் சரி, சதயமாக இருந்தாலும் சரி, பூரட்டாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் கவனமாக இருக்கணும். பர்டிகுலராக சதய நட்சத்திரம் கவனமாக இருக்கணும். வேணா நட்சத்திரத்தில் தான் போகிறாரு, அதுக்கடுத்து பூரட்டாதி வருவார். ஸோ கருத்து வேறுபாடு ஏற்படலாம். சரியான நேரத்தில் வேலையை சரியாக முடிக்க முடியாமல் போகும். இதனால் சில பிரச்சனைகள் வரலாம். சரியா? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அது மாதிரி வணிகம், வியாபாரம், தொழில் இருக்கிறவங்களுக்கு கடுமையான போட்டிகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும். அதுபோக உங்கள் வணிகம் நீங்கள் எடுத்து அந்த பெர்மிஷன்லாம் காலாவதி ஆகிரும். அதை ரினிவல் பண்ண முடியாமல் சங்கடப்படுவீங்க. இந்த அமைப்பெல்லாம் உங்களுக்கு வரும். லாபம் எடுக்க முடியாது எதுலுமே. சரியா? நீங்கள் என்னதான் உத்தியாக இருந்தாலும் சரி, சக்தியாக இருந்தாலும் சரி, புத்தியாக இருந்தாலும் சரி, லாபம் வராது. எதிர்பார்த்த லாபம் வராது. சில இழப்புகளை சந்திக்கிற மாதிரி தான் இருக்கும். கவனக்குறைவு அதிகமாக இருக்கும். சரியா நேரில்? தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எடுத்துட்டோம்னா ஒரு இன்டிகிரேஷன் இருக்காது.
ஒரு பரஸ்பர ஒருங்கிணைப்பு இருக்காது. ஒரு ஈகோ பிரச்சனை வந்து எல்லா இடத்துலையும் தலதூக்கும். அதனால் கவனமாக இருக்கணும். குறிப்பாக அரசு துறையில் இருக்கிறவங்க, அரசு வேலை பார்க்குறவங்களாம் கவனமாக பார்த்துக்கோங்க. இருந்தபோதும் சூரியன் வந்து நல்ல நிலைமையில தான் வராரு. அடுத்து சூரியன் வந்து உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு பயிற்சியாக வர்றது நல்ல நிலைமை தான். அடுத்து நாளை முதல் நல்ல நிலைமை தான் வராரு. 10ஆம் இடத்துல சூரியன் இருக்குது, நல்லதாக விருச்சிகத்துக்கு வந்து வர்றது நல்ல அமைப்பு தான். இருந்தபோதிலும் கணவன் மனைவி உறவுகளும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7 கூடிய 10ஆம் இடத்துல வருவது நல்ல அமைப்பு இல்லை. சூரியன் 10ஆம் இடத்துக்கு வந்தாலுமே சனி பகவானுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் பலன்களை கொடுப்பாரு. சரியா? ஏன்னா சனி பகவான் பார்வைக்கும் அவர் வருவார். சனி பகவான் வந்து சூரியனை பார்ப்பார். இது பெரிய பின்னடைவு. சூரியன் வந்து ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றது நல்லது தான். இருந்தாலும் சனி பகவானுடைய நேர்கதியில் போகிற சனி பகவான் பார்வைக்கு வருவார். சனி பகவான் வந்து இப்போ மார்க் ஆகிட்டார். நேராக மார்ச்சிங் பண்ணி போகிறாரு. அவருடைய 10ஆம் பார்வைக்கு நேரடியாக சூரியன் வருது நல்ல விஷயம் அல்ல. கணவன் மனைவி உறவுல சில பிரச்சனைகள் வரும். அரசு வேலை, அரசு சம்மந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்க சில பிரச்சனை, தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க, அரசியல்வாதிகள், இவங்களுக்கு சில பிரச்சனைகள், அப்பனுக்குமானுக்கு சண்டை, குடும்பத்தில் தாய் அப்பாவுக்குமானுக்கு சண்டை, பங்காளிகள் சண்டை, இப்படிலாம் குடும்பத்தில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும். கார்த்திகை மாதம் முழுக்க நான் சொன்ன விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அதுபோக வந்து நோய் எதிர்ப்பு சக்தி குறையும். உடம்பில் வந்து ஆன்டிபயோட்டிக் கொஞ்சம் குறையிறதுனால கால் வலி, மூட்டு வலி இதெல்லாம் வரும். கூடுமானவரை மன அழுத்தத்தை தவிர்த்துருங்க. சரியா நேர்களே, மன அழுத்தத்தை தவிர்த்துருங்க. அதுபோக உடல் குண்டாக இருக்கிறவங்க, ஒபிசிட்டி அதிகமாக இருக்கிறவங்களாம் தேக ஆரோக்கியத்தை நல்லபடியாக பார்த்துக்கோங்க. நல்லது எடுத்துட்டோம்னா மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க நல்லாயிருக்கும். நகர பொறுப்பில் இருக்கிறவங்க, பஞ்சாயத்து பொருளில் வேலை பார்க்குறவங்க, பிளாக் டெவலப்மெண்ட் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்குலாம் மிகச்சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அவங்களாம் கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இதுலேயும் கொஞ்சம் நிதானமாக இருப்பீங்க. சகிப்புத்தன்மை இருக்கும், விடாமுயற்சி இருக்கும். 1000 பிரச்சனை இருந்தாலுமே கொஞ்சம் ஆள் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டடீஸ் விண்டரேஷன் சொன்ன மாதிரி நீங்களே உங்களுக்குள்ள ஒரு முடிவு பண்ணிக்கிட்டு ஒரு உத்தரவாதம் வாங்கிட்டு தான் இந்த ஒரு காரியத்தை செய்வீங்க. வாய்வு பிரச்சனை இருக்கும், கேஸ் ட்ரபிள் இருக்கும். அதனால் அது சம்மந்தப்பட்ட சாப்பாடை தவிர்த்துருங்க. பித்த தேகம் சில பேருக்கு அமையும். உஷ்ண சம்மந்தப்பட்ட சாப்பாடும் உடம்புக்கு ஒத்துக்காது. இடுப்புக்கு கீழே மர்ம உறுப்புகளில் வியாதிகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூல நோய், அப்புறம் வந்து எதனாச்சும் அலர்ஜி, நம்மளுடைய குறி, ஆண் குறியோ பெண் குறியோ அதில் வந்து சில இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரியா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் கவனமாக இருந்தே நல்லபடியாக பார்க்கப்படுகிறது. மற்றபடி கொஞ்சம் உற்சாகத்தோடு இருங்க. இவ்வளோ பிரச்சனை வந்தாலுமே உற்சாகத்தை விட்டுறாதீங்க. மன அழுத்தத்தை உண்டாக்காதீங்க. வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்க, மக்கள் நல பணியில் இருக்கிறவங்க, வெகுஜன தொடர்பில் இருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு காலகட்டமாக இருக்கும். எந்த ஒரு விஷயத்தையும் 1க்கு 2 தடவை யோசனை பண்ணுங்கள். உங்களுக்கு சரிப்பட்டு வரலைன்னா மற்றவங்ககிட்ட கேளுங்க. குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்கள், உங்கள் நல விரும்பிகள், மற்றவர்கள், உங்களுக்கு வேண்டியவர்கள், நண்பர்கள், இவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை டீல் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஏன்னா இண்டிபெண்ட்டாக இருக்க முடியாது. சுயமாக சில நேரம் யோசிக்கவும் முடியாது. சரியா? நம்மளை கண்ணை கட்டி விட்டுரும், ஒரு மயக்க நிலையில் கொண்டு போய் விட்டுரும். அதனால் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். சனி பகவான் வந்து நேர்கதியில் பயணிக்கிறது கும்பராசிக்கு வந்து நல்ல விதமாக பார்க்கப்படலை. சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயர் வழிபாடு பண்ணுங்கள். தேய்பிரி அஷ்டமி அன்னைக்கு காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். நான் ஷார்ட்டாக தான் சொல்லுவேன், பெருசாலாம் சொல்ல மாட்டேன். சரியா? சுருக்கமாக சில வழிபாடுகள் சொல்லி அதை செய்யுங்க. சாப்பாடு அன்னதானம் பண்ணுங்கள். காக்கைக்கு சாப்பாடு வைங்க, எள்ளு சாதம் வைங்க, தயிர் சாதமும் வைக்கலாம். அதுபோல் கருப்பு கலர் நாய்களுக்கு ரொட்டி துண்டு கொடுங்க. அரச மரத்தடி இருக்கிற எறும்பு புத்துகளுக்கு தூள் சக்கரை, பச்சரிசி மாவு, எள்ளு கலந்த பட்டத்தை போடுங்க. ஏழை எளியவர்களுக்கு உதவி பண்ணுங்க. மழை காலமாக இருக்கிறதுனால குடை வாங்கி கொடுங்க. கருப்பு கலர் போர்வை வாங்கி கொடுங்க. வசதியானவர்கள் செய்யுங்க, இல்லாதவர்கள் செய்ய முடியாது. தனக்கு போகதான் தானம். நமக்கு எக்ஸஸாக இருக்குது. சில பேருக்கு வந்து கையில் காசு பணம்லாம் இருக்கும், ஆனால் நிம்மதி இல்லாமல் இருக்கும். குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும், மனைவி பிரச்சனை, மனைவியால் பிரச்சனை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கும். அவங்களுக்கு வந்து நல்ல வேலை பார்ப்பாங்க, நல்ல தொழில் பண்ணுவாங்க. ஆனால் சங்கடத்தோடு தான் இருப்பாங்க. மனநிலை சரி இருக்காது, மன நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. அவங்க வந்து மற்றவங்களுக்கு உதவி பண்ணலாம். சரியா நேரில் அதெல்லாம் பண்ணுங்க. கருங்கோலை பூக்களால் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணுங்க. சங்கு பூக்களும் செய்யலாம். சங்கு பூக்கள் இருக்குது பார்த்தீங்களா, ஊதா கலரில் இருக்கும். அந்த பூக்களை கொண்டும் சனி பகவானுக்கு அர்ச்சனை பண்ணலாம். கோயிலில் முடியலைன்னா வீட்டில் பெருமாள் படத்துக்கு நீங்கள் வந்து சங்கு பூக்கள் அலங்காரம் பண்ணி வழிபாடு பண்ணலாம். சனிக்கிழமை இரவு 8 to 9 பெருமாள் வழிபாடு பண்ணலாம். பொதுவாக சனி பகவானுக்குள்ள தீபம் வந்து 4 தீபங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் வந்து சனி மகா திசையில் இருந்தாலுமே உங்களுக்கு இந்த வழிபாடு சிறப்பாக இருக்கும். சனி மகா திசை அப்படின்னா வரும். சரி, சனி திசை வந்து ஒரு 40 வயசில் இருக்கிறவங்க நடக்கும். இப்போ நீங்கள் வந்து சதய நட்சத்திரத்தில் பிறந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு வரும். சரியா? ஒரு 40 வயசில் இருக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தாலுமே ஒரு 40-50 வயசுக்குள்ளே வந்து சனி மகா திசை வரும். 19 வருடம் ராகு திசை, குரு திசை, சனி திசை கண்டிப்பாக நடக்கும் கும்பராசியில். ஸோ அவங்களாம் கொஞ்சம் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரியா? ராசியிலே சனி பகவான் தசாபுத்தியும் சனி தசாபுத்தி நடக்கும். அவங்க கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அவங்க என்ன பண்ணலாம்னா ஆஞ்சநேயர் வழிபாடு, 18ஆம் படி கருப்பசாமி, ஐயனார், ஐயப்பன், இவங்க வழிபாடு மேற்கொள்ளலாம். இவங்க இந்த தெய்வத்தெல்லாம் வந்து நீங்கள் வந்து சனிக்கிழமை வழிபடலாம். சனிக்கிழமை வழிபட சிறப்பு தான்.
இல்லைன்னா செவ்வாய்க்கிழமை ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் பண்ணலாம். செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை சனி ஓரையில் கூட பண்ணலாம் ஆஞ்சநேயர் வழிபாடு. தொடர்ந்து பண்ணணும். வாரம் ஒரு தெய்வத்தை கும்பிட்ருங்க. எங்கள் வீட்டு பக்கத்தில் அந்த கோயில் இல்லை சார்னா வீட்டிலே கும்பிடுங்க. வீட்டிலே வந்து பெருமாள் படத்துக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். பெருமாளுடைய நாமத்தை சொல்லுங்கள். ஆஞ்சநேயர் சாலிசா மந்திரத்தை சொல்லலாம். ஆஞ்சநேயர் வழிபாடு தான் பண்ண முடியாது வீட்டில் வச்சு. ஆனால் ஆஞ்சநேயர் மந்திரத்தை சொல்லலாம். ஸ்ரீராம ஜெயம் எழுதலாம். ராமநாமத்தை சொல்லலாம். இதெல்லாம் சொன்னீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த கஷ்ட சூழ்நிலையிலேருந்து வெளியே வரலாம். ஓகே நேயர்களே, வழிபாடு சொல்லியிருக்கிறேன், சின்ன சின்ன பரிகாரமும் சொல்லியிருக்கிறேன். அதெல்லாம் செய்யுங்க. ஒரு நாள் போயிட்டு வந்தேன் சார், எனக்கு உடனே மாற்றம் இல்லைன்னு அப்படின்னு செய்யக்கூடாது, நினைக்கக்கூடாது. தினமும் வணங்கணும். அனுதினமும் இறைவனை நினைக்கணும். டெய்லி முடியல, எனக்கு வேலை வெட்டி இருக்குது சார் அப்படின்னா வாரம் ஒரு நாள் ஒதுக்கி கொஞ்சம் சிரத்தையுடன் செய்யணும். மெனக்கிடணும். கொஞ்சம் ஃபிசிக்கலாக மெனக்கிடணும். மனதோடு ஃபிசிக்கலாக மெனக்கிடணும். சரியா? மனமும் ஒத்து போகணும், அதுக்கு உடலும் ஒத்து போகணும். அப்படி யார் வழிபடுறாங்களோ அவங்களுக்கு தான் சனி பகவான் வந்து அனுக்கிரகம் பண்ணுவார். பொதுவாக சனி பகவான் வந்து உழைக்கிற கிரகம், உழைப்புக்கு உண்ட கிரகம். யார் உடல் ரீதியாக அதிகமாக உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு நல்ல பலன்களை கொடுப்பாரு. உடல் ரீதியாக உழைக்கிறதுன்னு என்ன சார்னா ஃபிசிக்கல் ஒர்க்கு, ஃபீல்டு ஒர்க் பார்க்குறவங்களுக்கு நல்ல அனுக்கிரகம் பண்ணுவார். சார் எனக்கு ஃபீல்டு ஒர்க் இல்லை, நான் ஆஃபீஸில் தான் பார்க்குறேன்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா கொஞ்ச நாள் டெய்லி நடக்கணும், வாக்கிங் போகணும், இல்லைனா ரன்னிங் போகணும், சைக்கிள் ஓட்டணும். ஏதோ உடல் உழைப்பு இருக்கணும், உடலை வந்து வளைக்கணும். அப்படி வளைச்சி ஒரு 1/2 hour செய்கிறவங்களுக்கு சனி பகவான் அனுக்கிரகம் கிடைக்கும். இதில் 2 பெனிஃபிட் இருக்குது. நமக்கு உடம்பு நல்லாகும். ஃபிசிக்கலாக வந்து உடம்பு வந்து உடம்புல இருக்கிற சில கம்ப்ளைண்ட்லாம் சரியாக போயிடும். ப்ளட் ப்ரெஷர், சுகர் இதெல்லாம் வந்து நேர்த்தி ஆகும். அதுபோக சனி பகவானோட அனுக்கிரகம் கிடைக்கும். ஏன்னா சும்மா உட்காந்து சோம்பேறியாக இருக்கிறவங்ககிட்ட சனி பகவான் போட்டு தாக்குவார். சுறுசுறுப்பாக இருக்கிறவங்க, உடல் உழைக்கிறவங்க, ஃபிசிக்கலாக இருக்கிறவங்க, ஆக்டிவிட்டியாக இருக்கிறவங்ககிட்ட சனி பகவானோட ஆதிக்கம் அதனால இருக்காது. ஏன்னா அவங்க வந்து உடம்புக்கு வந்து வேலை கொடுக்குறாங்க. எந்த ஒரு மனிதன் உடலுக்கு வேலை கொடுக்குறானோ அவனுக்கு வந்து நல்ல வாய்ப்பை கொடுப்பாரு. வயசாகிடுச்சு சார், 70 வயசு ஆயிடுச்சு, என்னால் எப்படி சார் உடலுக்கு வேலை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்கிறவங்க இறைவனை வணங்குங்க. சரியா? நான் நல்லா இருக்கேன் சார், 40 வயசில் இருக்கிறேன், நல்லா இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்களாம் உடல் உழைப்பு கொடுங்க. சும்மா காரில் போகிறது, 2 வீலரில் போகிறதெல்லாம் உடல் உழைப்பு கிடையாது. நடக்கணும். நடந்த கால்களுக்கு சீதேவி. ஏன்னா சனி பகவான் வந்து உடல் உறுப்புகளே வந்து தொடைக்கு கீழே தான் அவருடைய அங்கமே வருது. தொடைப்பாகம், மூட்டு, கால் பாதம் தான் அவருடைய இது. அதனால் அதுக்கு வேலை கொடுக்குறவங்களுக்கு வந்து சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். நடந்த கால்களுக்கு சீதேவின்னு சொன்ன மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு நடக்கிறீங்க, ஓடுறீங்க, சைக்கிள் ஓட்டுறீங்களோ, ஃபிசிக்கலாக செய்கிறீங்களோ அவங்களுக்கெல்லாம் சனி பகவானுடைய அனுக்கிரகம் கிடைக்கும். உடல் உழைப்பு தான் ரொம்ப முக்கியம். ஓகே நேயர்களே, நிறைய இருக்குது. உடல் உழைப்பை வந்து நம்ம குடும்பத்துக்கே ஒத்துக்கலாம், நம்ம குடும்பத்துக்கே நம்ம செய்யலாம். கடைக்கு போகலாம், காய்கறி வாங்கி கொடுக்கலாம், கிணறு இருந்துச்சுன்னா கிணத்துல தண்ணி அடித்து கொடுக்கலாம், அடிக்குழாய் இருந்துச்சுன்னா அடிக்குழாயில் தண்ணி அடித்து கொடுக்கலாம். இதெல்லாம் மல்டி லெவல் பெனிஃபிட்டு. ஒரே நேரத்தில் ஃபிசிக்கலாகவும் நமக்கு வந்து சில ஃபிட் கிடைக்கும், வீட்டுக்கு தேவையான பொருட்கள் கிடைக்கும். தண்ணி 10 குடம் தண்ணி அடித்து வச்சிங்கன்னா வீட்டுக்கு தண்ணி வந்து கிடச்சிரும். சரியா? இதெல்லாம் செய்யணும். இதிலெல்லாம் சனி பகவானுடைய ஆதிக்கம் இருக்குது. உடல் உழைப்பால் செய்கிற காரியங்கள், கடமைகள் எல்லாத்துலேயும் சனி பகவான் உட்காந்துருக்கிறாரு. அப்படி செய்கிறவங்களுக்கு வந்து நிறைய சிக்கல் வராது, நல்லபடியாக போயிடும். சரியா? இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க. இந்த வழிபாடு பண்ணுறது, கோயிலுக்கு போகிறது, பரிகாரம் பண்ணுறது இதெல்லாம் 2ஆம் கட்ட அமைப்பு தான். நமக்கு நாமே செதுக்கிக்கணும். நம்மக்கிட்ட இருக்கிற சில தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டாலே நம்ம நல்லபடியாக மாறிடுவோம். சிற்பம்னா என்ன? ஒரு பாறையில் இருக்கிறத தேவையில்லாத பகுதியில் எடுத்துட்டோம்னா, தேவையான பகுதியில் வந்துருச்சுன்னா அது பேர் தான் சிற்பம். அதுபோல் தான் நம்மக்கிட்ட இருக்க தேவையில்லாதெல்லாம் எடுத்துட்டோம்னா நேர்த்தி ஆயிடுவோம், ஒரு சீராக நேராக ஆயிடுவோம், நல்லபடி ஆயிடுவோம். சனி பகவானுடைய அனுக்கிரகம் முழுமையாக கிடைக்கும். அப்படி யார் தன்னைத்தானே செதுக்கி தாங்கிட்டு இருக்கிற கெட்ட பழக்கத்தில் விட்டுட்டு நல்லபடியாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு சனி பகவான் தொந்தரவு பண்ண மாட்டார். லைட்டாக வந்துட்டு போயிடுவார். பெருசாக பாதிப்பு இருக்காது. இதெல்லாம் அனுபவ ரீதியாக பார்த்து சொல்கிறேன். நிறைய பார்த்தாச்சு, நிறைய அனுபவ ரீதியாக கேட்டாச்சு, அனுபவிச்சாச்சு. அதை தான் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒரு தகவலாக சொல்கிறேன். இந்த தகவலை ஒரு நல்ல தகவலை எடுத்துட்டிங்கன்னா கும்பராசிக்கு சிறப்பாக இருக்கும். ஏன்னா கும்பராசி தான் இப்போதைக்கு ரொம்ப குருஷியில் இருக்குது. பாயிண்டே அங்கே தான் இருக்குது. அவருடைய லொக்கேஷனே வந்து இப்போ கும்பராசி தான். கவனமாக இருங்க. அடுத்த பயிற்சி நடக்கும் 29/3/2025. பயிற்சி ஆனாலுமே 7.5 சனி முடியாது. அவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல 2.5 வருடம் இருப்பார். சரியா? ஸ்லோ அண்டு ஸ்டெடி இஸ் வின் த ரேஸ். மெதுவாக தான் நீங்கள் ரேஸில் வின் பண்ண முடியும். கவனமாக பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்திலே செக் பண்ணிக்கோங்க. சனி மகாதசை நடக்கிறவங்களும் ஜனன ஜாதகத்தை செக் பண்ணிக்கோங்க. சனி பகவானுடைய இருப்பை பார்த்துக்கோங்க. ஜனன ஜாதகத்தில் நல்ல நிலைமையில் இருக்கிறாரா, கெட்டு போகாமல் இருக்காரா பார்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், அவர் நல்ல நிலைமையில் இருந்தார்னா எப்படி இருப்பார், கெட்ட நிலைமையில் இருந்தார்னா எப்படி இருப்பார்னு. அதெல்லாம் வெரிஃபை பண்ணிக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி உங்களை தயார் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். எல்லாம் வல்ல இறைவன் கும்பராசினியர்களுக்கு சில சௌபாகியத்தையும் சில ஐஸ்வர்யத்தையும் சில நன்மைகளை கொடுப்பார். அனைத்து வளங்களின் நலங்களை பற்றி தேக ஆரோக்கியத்துடன் தீர்க்காயுடன் நீரோடி வாழ்க, நிறைந்த வளம் பெறுக. நன்றி நேயர்களே.